இது வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பூஜை வேலை எல்லாம் முடிஞ்சது. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, கோல்டு காயின் போட்டு விளக்கேற்றுறீங்களே, எண்ணெயில் வந்து கோல்டு காயின் எதுவுமே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளாக விளக்கேற்றிட்டு வரேன். இதை வந்து நல்லா தொடச்சிட்டு தான் நான் விளக்கேற்றுறேன். டெய்லி நல்லா க்ளீனாக தான் இருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும். இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது சாமிக்காக நான் வாங்கினது, அதனால் இது பூஜை ரூம்லேயே தான் இருக்கும். அப்படியே ரொம்ப கரைப்பட்டாலும் தங்கம் வந்து வீணாகாது. விளக்கில் வந்து நான் ஒரு 5 ரூபாய் காயின் ஒன்று போட்டேன். அந்த காயினே பார்த்தீங்கன்னா பழசாக தான் இருந்துச்சு. அதை நான் டெய்லி தொடச்சி யூஸ் பண்ணதுனால அந்த காயினே புதுசு போல் இருக்குது. அதனால் கோல்டு காயினுக்கும் சில்வர் காயினுக்கும் எதுவுமே ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டெய்லி நான் விளக்கேற்றிட்டு பூஜை செஞ்சுட்டு வர்றதுனால எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.